வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிப்பு. நாளை மறுநாள் திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை மையம் தகவல். டாஸ்மாக் எலைட் மதுக்கடைகளை இரவு 10 மணிக்குள் கட்டாயம் மூட வேண்டும். விதிமுறைகள் மீறப்படுவது கண்டறியப்பட்டால் ரோந்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. திமுக, அதிமுக கூட்டணி அமைக்க முயன்றேனா? தேர்தலில் திமுக, அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் விளக்கம். விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறார். நான் அரசியலில் இல்லாத போது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டா அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? தமிழ்நாட்டின் மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டம். உங்களுடைய அறிவுரை, ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டிஃப்ரெண்ட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். ரஜினிக்கும் தனக்குமானது போட்டியே தானே தவிர பொறாமை அல்ல. ஒருவேளை கமல்ஹாசன் முதலமைச்சர் ஆகியிருந்தால் பொறாமைப்பட்டிருப்பேன் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்த நிலையில் கமல்ஹாசன் பேட்டி. ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருந்தாருன்னா கூட நான் பொறாமைப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. we are the best sportsmen you can find in தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடு இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம். விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சிதான் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது அரசியலுக்கு சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான்.
அதனால புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க. இல்ல சார், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடமில்லை என்ற திரைப்பட காட்சியை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலன். திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி. தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்போது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டும். கடைசி 4 நாட்களில் மக்கள் செல்போனில் மயங்கி ஓட்டு போட்டு விட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. எடப்பாடி பழனிசாமியை விட்டால் அதிமுகவில் சரியான தலைமை கிடையாது எனவும் ஓப்பன் டாக். கடைசி 4 நாட்களிலே ஒரு மாய உலகத்தில், ஒரு இனப்புரியாத உலகத்தில் ஒரு செல்போனிலே மக்கள் மயங்கி விட்டார்கள். அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியும், ஓட்டுகளை மாற்ற முடியும் என்பதை வெளிநாடுகளில் கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இதற்காக யோசிக்க வேண்டாம். மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர் கூட இன்றைக்கு மனம் வருந்துகின்ற செயலையும் நாம் பார்க்க முடியும். இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்கும்போது நிச்சயம் வருத்தப்படுகிறார்கள். தாவேகாவின் ஆட்சியின் ஆயுட்காலம் ஊசலாடி கொண்டிருப்பதாகவும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். இன்ஸ்டாகிராமிலேயே ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது, ரியலாக வந்தால் தான் நடத்தும். ரியலாக மக்கள் இப்போ ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்குறப்ப, உண்மையை பார்க்குறப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். செங்கோட்டையன் பையில அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனால் அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு, அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குரோத மனத்தோட, வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கிறது. தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அமைச்சர் கீர்த்தனாவின் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தொழில்துறை அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன் வருவாரா அமைச்சர் செங்கோட்டையன் எனவும் கேள்வி. நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். எழும்பூரில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது. திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்கள் எம்எல்ஏவுக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள்.
திருநள்ளாறு அம்பகரத்தூர் புகழ்பெற்ற பத்ரகாளியம்மன் கோயிலில் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் எம்எல்ஏ சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை. நெதர்லாந்து ஒப்படைத்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை நாகப்பட்டினத்தில் பாதுகாப்புடன் காட்சிப்படுத்துக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டது வருத்தமளிப்பதாக நடிகர் விஷால் எக்ஸ் தளத்தில் பதிவு. திரைப்படத்துறையை எந்த அனுபவமும் இல்லாத ராஜ்மோகனிடம் வைப்பது சரியா அல்லது 30 ஆண்டுகள் சினிமாவில் பயணித்த முதலமைச்சர் விஜயிடம் வைப்பது சரியா எனவும் கேள்வி. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வைகாசி மாத அமாவாசையையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கம் எழுப்பி திரளான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் கடலில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். கோடை சீசனை ஒட்டி கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பிரதான சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அருவி போல் கொட்டும் நீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. நெதர்லாந்தில் பிரதமர் ராப் ஜெட்டனுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. செமிகண்டக்டர், பசுமை, ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களுடன் ஒப்புக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுக்கும் வாகனங்கள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல், டீசல் போட்டுச் சென்ற மக்கள். 20,000 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் காண்டலா துறைமுகம் வந்தடைந்தது இந்திய கப்பல். எல்பிஜி தட்டுப்பாடு குறையும் என எதிர்பார்ப்பு.